Welcome to Ramaswamy Sanskrit course. Saran Sanskrit Shikshak Parishya பாரதிய வித்யா பவன் சிலபஸில் செகண்ட் பேப்பரில் ரெண்டாவது பாடத்தோட கண்டினியூஷன் பார்க்குறோம். போன கிளாஸ் இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ இதில் நான் ஆரம்பிக்கிறேன். यदा संस्कृतं सुदीर्घकालं भारतस्य संस्कृति भाषा आसीत् तदैव मध्ययुगेषु लेटिन् भाषा एशियायाः मुख्यभूमेः यूरोपस्य च संस्कृति भाषा आसीत् எப்படியோ நீண்ட காலம் சமஸ்கிருத இந்தியாவின் கலாச்சார மொழியாக இருந்ததோ அதேபோல் இடையுகங்களில் லத்தீன் மொழி ஆசியாவின் முக்கிய நிலப்பரப்பிலும் ஐரோப்பாவின் கலாச்சார மொழியாக இருந்தது. சான்ஸ்கிருத பாஷை எப்படி நீண்ட காலம் சமஸ்கிருத மொழி இந்தியாவில் இருந்ததோ அதே மாதிரி லத்தீன் மொழி இடையுகங்களில் சில முக்கிய நிலப்பரப்பிலையும் லத்தீன் மொழி ஐரோப்பாவின் கலாச்சாரத்தை மொழியாக இருந்தது. यदाच भारतस्य प्रोटिशिष्य भाषा है सौणी तदैव यूरोपस्य प्रोटिशिष्य भाषा अपि लेटिन् भाषायाः स्थाने स्वतन्त्राः भाषाः अभवन् येन मतान्तरसारेण यूरोपस्य ஏகதாய ஹானிக ஜாத்தா. எப்படியோ இந்தியாவின் பிராந்திய மொழிகள் மெல்ல மெல்ல வளர்ந்ததோ அதே போல் ஐரோப்பாவில் பிராந்திய மொழிகளும் லத்தீன் மொழியின் இடத்தில் சுயமொழியாக ஆனது. அதே மாதிரி ஐரோப்பாவில் பிராந்திய மொழி லத்தீன் மொழி சுயமொழியாக இருந்திருக்கு. இதனால் பல்வேறு மத கருத்துக்களின் தாக்கத்தால் ஐரோப்பாவின் ஒருமைப்பாடு குறைந்தது. இதனால் மத கருத்தின் தாக்கத்தினால ஐரோப்பா ஒருமைப்பாடு கொஞ்சம் குறைஞ்சிருத்தான். யூரோப்பிய இதமான மனு சமுதாய அதிகதரம் विसदीर्घ अभवन् यादिह संस्कृतभाषा यूरोपस्य प्रायः सर्वाभिः भाषासु न केवलं संस्कृत किन्तु यूरोपीय भाषा परिवारस्य प्राचीनस्य सागानिर्दिष्ट अस्ति. यूरोपस्य उत्कृष्टदिशः स्वागतं प्रति संस्कृतं प्रति महதி ருச்சி உட்பண்ண. இதனை உணர்ந்து ஐரோப்பியர்கள் மிகுந்த ஆச்சரியமடைந்தனர். இதனால் ஐரோப்பிய மக்கள் ஆச்சரியமடைந்தாங்க. இந்த சமஸ்கிருத மொழி ஐரோப்பாவின் மொழிகளின் பெரும்பாலானவற்றோடு மட்டுமல்லாமல் தொடர்புடையது. இந்த சமஸ்கிருத மொழி ஐரோப்பா மொழி இல்லாமல் பெரும்பாலானவற்றோடு மட்டும் அல்லாமல் தொடர்புடையது. அது ஐரோப்பிய மொழி குடும்பத்தின் பழமையான கிளையாகவும் உள்ளது. அது ஐரோப்பிய மொழி குடும்பத்தில் பழைய கிளையாக இருந்திருக்கு. ஐரோப்பாவின் சிறந்த பண்டிதர்களிடையே சமஸ்கிருதத்திற்கான பெரும் ஆர்வம் தோன்றியது. ஐரோப்பாவில் சிறந்த பெரிய பண்டிதர்கள்லாம் சமஸ்கிருத மொழி பெரும் ஆர்வம் கிடச்சிது, தோன்றிது, அவங்களுக்கு ஆர்வம் தோன்றிது. நான் நோட் பண்ணிங்க.
யோகோன விசத்யம் ச சதர்த்த யூரோப்பிய अभी यह भाषा है बहुषु विश्वविद्यालयेषु च संस्कृतव्यापकपदानि प्रतिष्ठितानि अभवन्. 19ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் பல்கலைக்கழகங்களின் சமஸ்கிருத பேராசிரியர் பதவிகள் நிறுவப்பட்டன. 19ஆம் நூற்றாண்டில் வந்து ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலையும் பல்கலைக்கழக சமஸ்கிருத பேராசிரியர் பதவிகள் நிறுவப்பட்டது. நாம சுதரவர்தின किंतेव देशो अभी संस्कृत प्रति ऋषिः उद्बलदः फिन्लैण्ड देशः कदीयभयान् श्रेष्ठान् संस्कृत विदेशः अजनवत्रम्. என் தொலைவில் உள்ள ஃபின்லாந்து நாடும் சமஸ்கிருதத்தில் ஆர்வம் கொண்டது. என் தொலைவில் உள்ள ஃபின்லாந்து நாடும் சமஸ்கிருதத்தில் ஆர்வம் கொண்டது. தொலைவில் இருக்கிற ஃபின்லாந்து நாடு கூட சமஸ்கிருதத்தில் ஆர்வம் கொண்டது. ஃபின்லாந்தில் தங்கிய சிறந்த ஃபின்லாந்து நாடு சிறந்த சமஸ்கிருத அறிஞர்கள் உருவாக்கியது. ஃபின்லாந்து நாடு வந்து சில சமஸ்கிருத அறிஞர்கள்லாம் உருவாக்கியது. चीन-तुर्किस्तान देशस्य हस्तालिखितान् संस्कृतग्रन्थान् गवेषणं संपादनं च फिन्लेण्ड् देशस्य वैशिष्ट्यमस्ति. पूर्वे अहमपि सेलिस्के विश्वविद्यालयात् उपाधिपरीक्षया समूर्धनः. சீனா துர்கிஸ்தான் நாடுகள் பச்சை எழுத்து பாணியில் உள்ள சமஸ்கிருத கையெழுத்து பிரதிகளை ஆராய்ந்து கொடுத்தது. சீனா துர்கிஸ்தான் நாடுகளில் பச்சை குடுத்திய பாணியில் உள்ள சமஸ்கிருதத்தை கையெழுத்து பிரதிகளாக ஆராய்ந்து கொடுத்தது. சீனா வந்து பச்சை எழுத்துற சமஸ்கிருதம் வந்து கையெழுத்து மாதிரி வந்து பிரதிகளை வந்து ஆராய்ந்து கொடுத்தது. ஃபின்லாந்தின் சிறப்பாகும். சீனா துர்கிஸ்தான் நாடுகளில் பச்சை குத்திய பாணியில் உள்ள சமஸ்கிருதத்தை கையெழுத்து பிரதிகளாக ஆராய்ந்து கொடுத்தது ஃபின்லாந்தின் சிறப்பாகும். சீனா துர்கிஸ்தான் வந்து கையெழுத்து மாநிலம் உள்ள சமஸ்கிருதத்தை சீனா துர்கிஸ்தான் வந்து பச்சை எழுத்துற பாணியில் இருந்த சமஸ்கிருதத்தை ஃபின்லாந்து நாடு கையெழுத்து பாணியாக எடுத்து கொடுத்தது அதோட சிறப்பு. 37 ஆண்டுகளுக்கு முன்பு நானும் ஹெல்சிங்கி பல்கலைக்கழகத்தில் பட்ட பரீட்சையில் வெற்றி பெற்றேன். 39 நாட்களுக்கு முன்னாடி கூட 39 வருஷத்துக்கு முன்னாடி கூட 37 ஆண்டுகளுக்கு முன்பு நானும் ஹெல்சிங்கி பல்கலைக்கழகத்தில் பட்டம் பரீட்சையில் வெற்றி பெற்றேன். 37 வருஷத்துக்கு முன்னால் நானும் வந்து ஹெல்சிங்கி பரீட்சை பட்டப்பதிவு பெற்றேன்னு சொல்கிறாரு. சுதந்திர பாரதஸ்ய சமர்ஷம் தேசோ விதேஷோ ச சம்ஸ்கிருத பாரத பரம்பராயாக संस्कृतस्य संरक्षणस्य संविधानस्य च महत्कार्ये प्रस्तुत भारत समस्यास्य जागतः कृते संस्कृतदर्शी शिक्षायाः महत् केन्द्रं भवेत्. சுதந்திர இந்தியாவில் முன்னிலையில் நாட்டிலும் வெளிநாட்டிலும் சமஸ்கிருத பாரம்பரியத்தை பாதுகாப்பதும் வளர்ப்பதும் ஒரு பணியாக உள்ளது. சுதந்திர இந்தியாவில் முன்னால் வந்து சுதந்திர இந்தியாவின் முன்னிலையில்
நாட்டிலும் வெளிநாட்டிலும் சமஸ்கிருத பாடம் வந்து வளர்ப்பதும் பாதுகாப்பதும் வளர்ப்பதும் ஒரு பெரிய பணியாக இருக்குது. இந்தியா உலகம் முழுவதற்கான சமஸ்கிருத கல்வியின் முக்கிய மையமாக வேண்டும். இந்தியா உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் சமஸ்கிருத மொழிக்காக அது முக்கிய மையமாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.